கடந்த முறை பார்க்கும்போது நம்முடைய உறவுகளில் ஆண்டவரை நாம் இரட்சகராக அறிந்தால் மட்டும் போதாது, அவர் நம்முடைய ஆண்டவராகவும் இருக்க வேண்டும். He should be our Lord. அவர் நம்முடைய குடும்பத்திற்கு எஜமானாகவும் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவராகவும் இருக்க வேண்டும். அந்த காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் அந்த குடும்பத்தை குறித்து பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்ப அந்த குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். இப்ப முதல் நாள் பாவத்தை குறித்து பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இயேசு நம்முடைய எஜமானாக இருக்க வேண்டும். ஆனா நிறைய நேரத்துல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், நம்முடைய குடும்ப வளர்ச்சிக்கு நிறைய நேரத்துல தடைகள் இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான தடையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக போன வாரத்துல பேசின அந்த ஒரு வசனம், அது ரொம்ப ஒரு அடிப்படையான வசனம். அந்த வசனம் மட்டும் நம்முடைய குடும்பத்துல நிஜமாக மாறிடுச்சு அப்படின்னா குடும்ப சூழ்நிலையே என்ன ஆயிரும்? கண்டிப்பா மாறிடும். குடும்ப சூழ்நிலையே மாறிடும். குடும்பத்துல ஆண்டவர் நியமித்த ஆர்டர் வந்துருச்சுன்னா குடும்பத்துல வளர்ச்சி, குடும்பத்தை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். 1 கொரிந்தியர் 11:3 திரும்பமாக நம்ம படிப்போம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கு, கிறிஸ்தவ குடும்பத்திற்கு ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷன், அடிப்படையான ஒரு காரியம் அது. 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்காதவங்க திரும்பவுமா வீட்டுல போய் கண்டிப்பாக கேட்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்திற்கு மிக மிக அடிப்படையாக தேவை ஆண்டவர் அமைத்த அந்த ஆர்டர். அப்போ 1 கொரிந்தியர் 11:3 நம்ம பார்க்கும்போது முதலாவதாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு தலைமைத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தலைமைத்துவம் எங்க இருந்து வருது என்று பார்க்கும்போது பிதாவாகிய தேவன். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தான் எல்லாவற்றிற்கும் துவக்கமாக இருக்கிறார். மூல துவக்கம் அப்படின்னு சொன்னா எல்லாம் இங்க நம்ம பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே ஒரு இடத்துல என்ன பண்ணுது? துவங்குது. அப்ப குடும்பத்தின் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் கூட நம்முடைய துவக்கம், ஆரிஜின் எங்கதான் இருக்குது? பிதாவாகிய தேவனிடத்துல தான் காணப்படுகிறது. அப்போ அந்த பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன வருது? அந்த தலைமைத்துவம் வருகிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து அது ஒரு குடும்பத்திற்குள்ளாக வரும்போது முதலாவதாக நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இப்ப பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவர் தலைமைத்துவத்திற்கு உறைவிடமாக இருக்கிறார். He is the origin for all leadership. அவர் தலைமைத்துவத்திற்கு உறைவிடமாக இருக்கிறார். அவர் அந்த தலைமைத்துவத்தை அல்லது அவருடைய ஆளுகையை செய்ய வேண்டும் என்றால் ஒரு தலைவன் கண்டிப்பாக வேண்டும். அநேக ராஜ்யங்கள் இருந்தது பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்க்கும்போது. ஆனா எல்லா ராஜ்யத்திற்கு மேல ஆண்டவருடைய ஆளுகை இருந்தது. ஆண்டவர் எல்லாரையும் நியாயம் தீர்த்தார், எல்லாம் பண்ணாரு. ஆனா ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அங்க ஒரு தலைவன் தேவைப்பட்டது. அந்த தலைவனோட தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பேசினார். நாம் பார்க்கும்போது தாவீது ஆண்டவரோடு நடந்தார். அதனுடைய விளைவு என்ன? அந்த தேசத்துல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அப்ப இந்த ராஜ்யத்திற்குள்ளாக, இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நியமித்த பாத்திரம் அந்த தலைவன். அந்த நாட்களில் தாவீது என்று நாம் பார்க்கிறோம். ஆனா தாவீது அந்த நாட்களில் பாவத்திற்குட்பட்டு நடந்த நாட்களில் தேசம் பின்வாங்கி போனது. அப்சலோம் ராஜா இல்லாத ஒரு நபர் அந்த தேசத்தை என்ன பண்றாரு? கைப்பற்றுகிறார். அந்த தலைமைத்துவம் அடுத்த தலைமுறைக்கு போகுது. சாலமோன் ஆண்டவரோடு ஒரு உறவுல இருக்கும் மட்டும் அந்த ஆசீர்வாதம் கடந்து போனது. சாலமோன் பின்வாங்கி போன போதோ அந்த பரலோக ஆசீர்வாதம் தேசத்திற்குள்ளாக நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல மேற்கொள்ளுகிறார்கள். அப்ப அது அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டு நிலைக்கு நம்ம கொண்டு வரும்போது ஆண்டவர் இங்கே ஒரு ஆர்டரை சொல்லியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தலைமைத்துவம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு புருஷனுக்கும் தலையாக இருக்கிறார். அப்ப இந்த குடும்பத்திற்கு அடுத்தது குடும்ப தலைவன் தலையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப குடும்பம் சிறையிருப்பு மாறுறது, ஆண்டவருடைய இரக்கம், இதெல்லாம் நம்ம வாக்கு தத்தத்தை நம்ம உரிமை பாராட்டுறோம். ஆனா ஆண்டவர் நியமித்த காரியங்களை கண்டிப்பா நம்ம கவனித்து அதற்கு செவி கொடுக்கும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அல்லது ஆண்டவருடைய கிரியையை நம்மால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும்.
அப்போ ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. புருஷன் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறான். அதுல குறிப்பா நம்ம சபை கான்டெக்ஸ்ட்ல சூழல்ல பார்க்கும்போது புருஷன் ஒரு குடும்பத்திற்கு ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிறான். ஹஸ்பண்ட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் லீடர் ஃபார் த ஃபேமிலி. புருஷன் குடும்பத்திற்கு குடும்ப தலைவன் அல்லது ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிறதை நாம் என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய தலைவனுக்கு மேல இருந்து என்ன வருது, கிருபை வருகிறது. ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய ஒரு முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, தலைமைத்துவம் செய்வதற்கு அவருக்கு மேல இருக்கக்கூடிய மேல என்ன இருக்குதோ அதை சார்ந்து அவர் காணப்படுகிறார். அவருடைய திறமையோ அவருடைய சூழலையோ அவர் சார்ந்து காணப்படவில்லை. அவருக்கு மேல இருக்கக்கூடிய தலையை பார்க்கிறார், அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தை சார்ந்து அவர் வாழ்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை சார்ந்து அவர் தலைமைத்துவம் கொடுக்கிறார். அதனாலதான் மோசே பார்த்து ஆண்டவர் இந்த ஜனத்தை நீ வழிநடத்துன்னு சொன்ன உடனே மோசே சொன்னார், நான் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். எனக்கு என்ன வேணும், உங்களுடைய பிரசன்னம். ஒரு தலைவனுக்கு தேவை என்ன அப்படின்னா, நமக்கு முன்னால போகக்கூடிய தடைகளை உடைத்து முன்னால போகக்கூடிய அந்த தேவனுடைய பிரசன்னம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியானவரால் எல்லாம் ஆகுமே. அந்த பிரசன்னத்தை சார்ந்துதான் ஒரு தலைவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தலைமைத்துவம் செய்ய முடியும். அப்போ அந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படியே நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய தலைமைத்துவம் அல்லது இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய வளர்ச்சி எந்த நாட்களில் ஏற்பட்டதுன்னு பார்க்கும்போது, யோசுவாவுடைய நாட்களில் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா போய் கானானை சுதந்திரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆனா யோசுவாவுடைய நாட்கள்ல அவங்க கானானுக்குள்ளால போய் கானானை சுதந்திரிக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கானானுக்குள்ளால போவதற்கு அவ்வளவு தடைகள் இருந்தது. அவங்களுக்கு முன்னால நிறைய காரியங்கள் காணப்பட்டது. ஆனா எப்படி அவங்களால முன்னால போக முடிஞ்சது, எப்படி அவர்களை காட்டிலும் ஒரு 7 ஜாதி நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அவர்களை காட்டிலும் பல மடங்கு பெரிய ஜாதிகளை துரத்தி எப்படி அவங்க கானானுக்குள்ளால போக முடிந்தது நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், புதிய ஏற்பாட்டு தலைமைத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டு குடும்பங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். அப்ப யோசுவா நாட்கள்ல எப்படி அந்த காரியம் நடந்தது? 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம். எல்லாருமே வேதத்துல அந்த பகுதியை எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. ஓகே, இவங்க கானானுக்கு போறதுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு உண்மையான காரியம். யோசுவாவால எப்படி அந்த தலைமைத்துவத்தை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு முன்னால போகுது. உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லும்போது அது எதற்கு அடையாளம்? தேவ பிரசன்னம். அவங்களால எப்படி பலத்த ஜாதிகளை முறியடித்து தடைகளை முறியடித்து முன்னால போக முடிந்தது என்றால், அவங்களுக்கு முன்னால போறது என்னது? உடன்படிக்கை பெட்டி, the ark of the covenant. ஆண்டவருடைய உடன்படிக்கை அவர்களுக்கு முன்னால போகிறது. யோசுவாவுடைய கையில ஒண்ணுமே கிடையாது, ரைட்? உடன்படிக்கை பெட்டி முன்னால போகுது, இவங்க பின்னால போகிறார்கள். 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அப்ப இவங்க முன்னால போறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். திரும்ப எல்லாரும் சேர்த்து சொல்லாம, யார் முன்னால போறாங்க இப்போ? கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன்னால போறாங்க. கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன்னால போறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். என்ன ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ, பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே. பாருங்களேன், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள், அவங்க போய் அங்க சண்டை போடல, ஒண்ணுமே பண்ணல. அந்த தண்ணி மாறி போறதுக்கு அவங்க வேற எந்த விதமான வித்தைகளையும் அந்த இடத்துல பண்ணல. ஆசாரியர்கள் அவர்கள் எதை சுமக்கிறார்கள்? உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி. அது எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னத்தை யோசுவா கூட முன்னால போகல. அங்க யோசுவாவுக்கும் முன்னால போறது என்னது? ஆண்டவருடைய பிரசன்னம். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் முன்னால போகுது. ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தான் தண்ணியில பட்ட உடனே
என்ன நடக்குது அந்த இடத்துல? யோர்தான் பின்னிட்டு போகிறது. இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்து மூலமாக அந்த தேவ பிரசன்னம் ஆசாரியர்கள் சுமந்தார்களே, அந்த கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவுடைய தலைமைத்துவத்தின் மூலமாக புருஷன் மேல அந்த தேவ பிரசன்னம் வந்து இறங்குகிறது. அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அமைத்திருக்கக்கூடிய அந்த ஆர்டர். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த கணவன் மேல ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்காக? குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக. 1000 தலைமுறை மட்டும் இந்த குடும்பம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுவதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை அந்த குடும்ப தலைவன் மேல் அங்க வைக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டியில தான் தேவனுடைய பிரசன்னம். உடன்படிக்கை பெட்டி முன்னால போறது தான் இவங்களுடைய சீக்ரெட். அதனால தான் அவங்களால கானானுக்குள்ளால செல்ல முடிஞ்சது. அதனால தான் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்தது. இப்போ யோசுவா காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி அல்லது தேவ பிரசன்னத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இந்த உடன்படிக்கை பெட்டியில தான் நமக்கு என்ன இருக்குது? ஜெயம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிந்து கொண்டதுனால அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அல்லது தேவ பிரசன்னத்திற்கு அவ்வளவு முதலிடம் அந்த நாட்கள்ல கொடுத்தாங்க. ஆனா யோசுவாவுடைய காலம் முடியும் போது என்ன நடக்குது? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். பார்க்கும்போது யோசுவாவுடைய நாட்களில் யோசுவா மட்டும் கிடையாது, யோசுவாவோடு கூட இருந்த மூப்பர்கள், அவர்களுடைய நாட்களில் எல்லாருமே ஜனங்களை சேவித்தார்கள். அந்த தேசத்துல ஜெயத்தின் மேல் ஜெயம் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணாங்க? முதன்மை படுத்தினாங்க. தேவ பிரசன்னத்தை முதன்மை படுத்தினார்கள். ஆனா நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வந்த பிறகு பாருங்களேன், யோசுவா அதுக்கு அடுத்தது என்னது? நியாயாதிபதி புஸ்தகம் தான் அடுத்த புஸ்தகத்துக்குள்ளால வந்தாச்சு. நியாயாதிபதி புஸ்தகம் பெரிய புஸ்தகம், அநேக அதிகாரங்கள் இருக்குது. ஆனா நியாயாதிபதி புஸ்தகத்தை நீங்க முழுவதுமா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான், அதுவும் ரொம்ப சின்ன அளவுல தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி எழுதியிருக்கோம். படிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம்? நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. அதுல உடன்படிக்கை பற்றி சரி பிறகு கூட வாசிக்கலாம். சில நேரத்தில் இங்கிலீஷ்ல தமிழ்ல அந்த வார்த்தைகள் கொஞ்சம் முன்னால பின்னால இருக்கும். அந்த ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன அளவுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர்கிட்ட விசாரிச்சாங்க, அல்லது உடன்படிக்கை பெட்டி அவங்க என்ன பண்ணாங்க? தேடினார்கள். ஆனா நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை முழுவதுமா படிச்சு பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டியை பத்தி என்ன பண்ண முடியாது? வாசிக்கவே முடியாது. நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அடுத்தது உபாகமம், யோசுவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு தெரியும், உடன்படிக்கை இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. உடன்படிக்கை பெட்டி முன்னால போகலைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது. எல்லாமே அவங்க அறிந்திருந்தாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு வரும்போது உடன்படிக்கை பெட்டி மறக்கப்பட்டது, தேவனுடைய பிரசன்னம் மறக்கப்பட்டது. அதனுடைய நேரடி விளைவு அதான் நான் சொல்ல போறேன். நம்ம தலைமைத்துவத்தை குறித்து பார்க்கிறோம். நம்ம உடன்படிக்கை பெட்டி மறக்கப்பட்ட உடனே அதனுடைய நேரடி விளைவு என்ன அப்படின்னா தலைமைத்துவம் அங்க இல்ல. There was no spiritual leaders. ஆவிக்குரிய தலைவர்கள் அங்க கிடையாது. ஆனால் ஜனங்கள் அவ்வப்போது பிரச்சனைகளில மாட்டிக்கொள்ளும் போது ஜனங்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் இரட்சகர்களை என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார். கிதியோன், சிம்சோன், இந்த மாதிரி பட்டவங்களை ஏற்படுத்தினார். ஆனா இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணலன்னா ஆவிக்குரிய தலைமைத்துவம் அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளவு பயங்கரமா இருந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க, அல்லது கிதியோன் படிச்சு பாருங்க. இவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவம் கொடுக்கல. அவங்க என்னதான் பண்ணாங்கன்னா ஏதோ அந்த தற்காலிகமாக அந்த சத்துருக்கள் இடத்திலிருந்து ஜனங்களை மீட்க தான் செஞ்சாங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவம் அங்க கொடுக்கல. எத்தனை வருஷம்? 5 வருஷமா, 10 வருஷமா? நியாயாதிபதிகள் நாட்கள் எவ்வளோ, சுமார் எத்தனை வருடங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே வேதத்தை நம்ம படிச்சோம் இல்லையா? சுமார் 300 இருந்து 350 ஆண்டுகள்.
சுமார் 300 இருந்து 350 ஆண்டுகள் அங்க என்ன நடக்கல? அந்த ஒரு தலைமைத்துவமே நடக்கவில்லை. அங்க ஆவிக்குரிய தலைமைத்துவம் இல்ல. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் வாஸ் ஆப்சென்ட். அதனுடைய ரொம்ப கஷ்டமான அந்த சூழலை நியாயாதிபதிகள் 21:7 அல்லது அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை படிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய கடைசி வசனம். நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அந்நாட்களில் பாத்தீங்களா, நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம், அங்க உடன்படிக்கை பெட்டி இல்ல, தேவ பிரசனம் இல்ல. உடன்படிக்கை பெட்டி இல்லனாலே அங்க என்ன கிடையாது? தலைமைத்துவமே கிடையாது. யாராலுமே நடத்த முடியாது. அந்த வசனத்தை திரும்ப படிங்க, கடைசி வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்போ ஒரு ராஜா இல்ல அப்படின்னு உடனே அங்க ராஜா அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னால இஸ்ரவேல் தேசத்துல ராஜா இருந்ததும் கிடையாது. அப்ப ராஜா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதை நம்ம அதிகமாக பார்க்கிறோம்னா, ஆவிக்குரிய தலைமைத்துவம், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப். இந்த வசனம் அநேக இடங்களில் வரும். நியாயாதிபதி புஸ்தகத்துல ராஜா இல்ல, அதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ராஜா இல்லை. ஆவிக்குரிய தலைமைத்துவம் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா ஜனங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? செஞ்சுட்டே இருப்பாங்க. அவர்களை தடுக்க முடியாது. அவங்களுக்கு எது பிடிக்குதோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன பிடிக்குதோ அதை ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப நியாயாதிபதி புஸ்தகம் ஏன் இப்படி முடியுது அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அங்க ஒரு வெறுமை இருந்தது? ஏன் அங்க தேவ பிரசன்னம் இல்ல? ஏன் உடன்படிக்கை பெட்டி இல்ல? ஏன் தலைமைத்துவம் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது அங்க என்ன கிடையாது? உடன்படிக்கை பெட்டி இல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க என்ன பண்ணப்படல? அது முதன்மைப்படுத்தப்படல. இப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. 300 இருந்து 350 வருஷம் அங்க தலைமைத்துவமே இல்லை அப்படின்னா தேசம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். இந்த பின்னணியில யோசுவாவுக்கு பிறகு ஒரு தலைவன், ஆவிக்குரிய தலைவன் அப்படின்னு பார்க்கும்போது யாரை தான் சொல்ல முடியும்னா, சாமுவேலை தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அதுக்கு இடையில வந்தவங்களாம் ரட்சகர்கள், குட்டி குட்டி அவங்க பொலிட்டிக்கலி இன்னொரு தேசத்துல இருந்து காப்பாத்தினாங்க. ஆனா ஆவிக்குரிய தலைமைத்துவம் கொடுக்கல. இப்ப யோசுவாக்கு அடுத்த ஸ்பிரிச்சுவல் லீடர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது இங்க அதிகமாக சாமுவேலை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். எப்படி சாமுவேலால அந்த ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவம் கொடுக்க முடிஞ்சதுன்னா, கர்த்தரே அந்த காரியத்தை செய்தார். கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, சாமுவேல் பிறந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உடன்படிக்கையின் பெட்டியின் நடுவுல தான் அவர் என்ன பண்றாரு? அவர் தங்கவே செய்யறாரு. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்குதான் சாமுவேல் வளரவே செய்கிறார். அப்ப சாமுவேலுடைய துவக்கமே எப்படி இருக்குதுன்னா, உடன்படிக்கையின் பெட்டியின் மத்தியில தான் அவர் உலாவி அந்த தேவ பிரசன்னத்துல தான் அவர் வளரவே செய்கிறார். அப்ப அவர் வளர்ந்த பிறகு அவர் பார்க்கிறார், அங்க என்ன இல்ல? ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இல்ல, தேசத்துல இல்ல. அவர் சின்ன பையனா இருக்கும்போது, வளர்ந்துட்டு இருக்கும் போதே பெலிஸ்தியர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப தேசத்துல உடன்படிக்கை பெட்டி இல்ல, பிரசன்னம் கிடையாது, ஜெயம் கிடையாது. தேவ பிரசன்னம் இல்லைன்னா என்ன இருக்காது? அங்க ஜெயம் இருக்காது. திரும்பவுமா சொல்றேன், தேவ பிரசன்னம் இல்லை என்றால் ஜெயம் இருக்காது. உலக பிரகாரமா நம்ம பார்க்கும்போது ஜெயம் அப்படின்னு தெரியும் ஒரு சில நேரத்துல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல பார்க்கும்போது என்ன இருக்காது? அது ஜெயமாக இருக்காது. தேவ பிரசன்னம் இல்லை என்றால் அங்க என்ன இருக்காது? ஜெயம் இருக்காது. அப்ப ஏலியுடைய நாட்களில அப்படியே ஜனங்கள் இருந்தாங்க. ஏலியுடைய நாட்களுக்கு பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஜனங்களுக்கு இப்ப என்ன பண்ணனியே தெரியல. அவங்களுக்கு மூதாதையர்களுடைய கதைகள் தெரியும். உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த சூழ்நிலையில அவங்க அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அழுது கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, உடன்படிக்கை பெட்டி இல்லையே, எங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லையே, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லையே, தேசத்துல ஜெயம் இல்லையே, இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாம நாங்க என்ன பண்ண போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல தான் சாமுவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. எங்க இருக்குது? இஸ்ரவேல் தேசத்துல இல்ல, பெலிஸ்திய தேசத்துல. எவ்வளவு நாள் தங்கி இருக்குது? ஒரு நாளா 2 நாளா? அநேக நாட்கள் தங்கி இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல பெட்டி இல்ல. தொடர்ந்து படிங்க. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. பாருங்களேன், 20 வருஷம் ஏலியின் நாட்களுக்கு பிறகு 20 வருஷம் உடன்படிக்கை பெட்டி இல்லாம தேசம் வெறுமையாக காணப்பட்டது. தலைமைத்துவம் இல்லாமல் காணப்பட்டது. தேவ பிரசன்னம் இல்லாமல் காணப்பட்டது. தொடர்ந்து படிங்க.
இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இங்க பாருங்களேன், ஜனங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? ராஜா இல்ல, ஆவிக்குரிய தலைவன் இல்ல, ஜனங்களுக்கு என்ன பண்ணன்ட்டே தெரியல. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணாங்க. ஆனா உண்மையாகவே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணாங்க. அவங்களால என்னதான் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, பெட்டியை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பெட்டியை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ, இன்னைக்கு பெலிஸ்தியர்கள் நம்மை அடிமையாக்கிட்டாங்களே, இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்திருந்ததுன்னா, இந்த தேவ பிரசன்னம் இருந்திருந்ததுன்னா நாங்க இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு நாள் அந்த நாட்கள்ல, யோசுவா நாட்கள்ல, நாங்க எப்படி எரிகோ கோட்டை கூட ஆசாரியர்கள் நடக்கும்போது இடிஞ்சு விழுந்துச்சே, இன்னைக்கு நாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, தேவ பிரசன்னம் இல்லையே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? புலம்பிக் கொண்டு இருக்கும்போது சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய தலைவன் இப்பதான் வருகிறார். யோசுவாவுக்கு பின்பதாக ஆவிக்குரிய தலைவன் இப்பதான் வருகிறார். ஆவிக்குரிய தலைவன் அந்த இடத்துல என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவருடைய பெட்டி இல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்ல, ஆனால் அதற்கு பதில் அழுது கொண்டிருப்பது கிடையாது. அதற்கு பதில் எது கிடையாது? அழுது கொண்டிருப்பது கிடையாது. அதற்கு பதில் புலம்பிக் கொண்டிருப்பது கிடையாது. அதற்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய தலைவன் அந்த ஒரு பதிலை அங்கு கொண்டு வருகிறார். அதுதான் அடுத்த வசனத்துல படிக்கலாமா? அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து நீக்கி விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். பாருங்க, இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு திருப்பம் வசனம். ஜனங்கள் என்ன பண்ணன்னு தெரியல, புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். தோல்வியின் மேல் தோல்வியில் இருக்கிறாங்க. யாருக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஐயோ இப்படி தோற்று போனோமே, எங்க வாழ்க்கை இப்படி இருக்குதே, ஏன் சூழ்நிலை இப்படி இருக்குதே என்று சொல்லி அழுது கொண்டு இருந்தார்கள். ஒரு நாள் எழுதா பரவாயில்ல, 2 நாள் எழுதா பரவாயில்ல. அந்த இடத்துல எவ்வளவு நாள் எழுதிட்டு இருக்கிறாங்க? 20 வருடங்கள் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஒரு ஆவிக்குரிய தலைவன் சொல்லுகிறார், உங்களுடைய பிரச்சனைக்கு பதில் புலம்பிக் கொண்டு இருப்பது கிடையாது, உங்க பிரச்சனைக்கு பதில் அழுது கொண்டு இருப்பது கிடையாது. நீங்க என்ன பண்ண வேண்டும்? முழு இருதயத்தோடு, நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்புவீர்கள் என்றால், அவருக்கே ஆராதனை செய்வீர்கள் என்றால், இந்த இடத்துல என்ன நடக்குது? நீங்க பெலிஸ்தியரை என்ன பண்ண முடியும்? உங்களால ஜெயிக்க முடியும். அந்த ஒரு ஆவிக்குரிய தலைவன் அந்த இடத்துல ஒரு வழி நடத்துதலை கொடுத்த உடனே அடுத்த வசனம் படிங்க பாப்போம், 4வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்போ சாமுவேலுடைய தலைமைத்துவத்திற்கு ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? கீழ்ப்படுகிறாங்க, சப்மிட் பண்றாங்க. எங்களுக்கு தெரியாதா, நீ யாரு சொல்றதுக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம்? அந்த நேரத்துல ஜனங்கள் சொல்லவில்லை. சாமுவேலுடைய தலைமைத்துவத்தை அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவங்க ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை அவர்கள் அங்கீகரித்து அவங்க என்ன பண்றாங்க? அந்த விக்கிரகங்களை விட்டு அவர்கள் விலகுகிறார்கள். நடந்த காரியம் என்ன? 10ஆம் வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண பாருங்க, இஸ்ரவேல் என்ன பண்றாங்க? யுத்தம் பண்ண வர்றாங்க. ஆனா இங்க ஒரு உண்மையான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையான யுத்தம் என்ன? இங்க பலி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, இதுக்கு முன்னால இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் வந்தாங்க. அந்த நேரத்துல இவங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறாங்க. ஆனா இந்த நேரத்துல பெலிஸ்தியர்கள் வர்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதுதான் நம்ம கவனிக்கணும். பெலிஸ்தியர்கள் அதே மாதிரி தான் வர்றாங்க. டேய், நம்ம பழைய ஆட்கள் தான், இவங்களை என்ன பண்ணி நம்ம ஒரு வேலை பாத்திரலாம் அப்படின்னு வர்றாங்க. ஆனா இவர்களுடைய சூழ்நிலை மாறி இருக்கிறது. இவர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் வரும்போது அவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? அங்க பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். ஆனா அங்க என்ன நடக்குது? கர்த்தர் பெரிய, அதுக்கு முன்னால சாமுவேல் சர்வாங்க தகன பலிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார். வித்தியாசத்தை பாருங்களேன். அவங்க சத்ரு வந்துட்டு தான் இருப்பான், ஆனா இதற்கு முன்பதாக இவங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சத்ரு வந்து கொண்டிருந்த நேரத்துல அங்க என்ன நடக்குது? தகன பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல சத்ரு வரும்போது இவங்க ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. பரலோகம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஏனென்றால் இவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், தகன பலி இடுகிறாங்க. சத்ரு வரும்போது வானம் திறக்கப்படுகிறது. என்ன நடக்குது? 10ஆம் வசனம் தொடர்ந்து படிங்க. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பாருங்களேன்,
இவங்க ஒண்ணுமே பண்ணல, யுத்தம் கற்றுக்கொள்ளவில்லை, யுத்தம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ளவில்லை, யுக்திகளை எப்படி சத்ருவை மேற்கொள்வது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தகன பலியிடுகிறார்கள். அதுக்கு முன்னால அவர்கள் உண்மையாக இதுவரைக்கும் 20 வருஷம் புலம்பிக் கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது அதை தாண்டி ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். உண்மையான இருதயத்தோடு மனம் திரும்புகிறார்கள். தேவனை இல்லாம வேற என்னென்ன காரியங்களை முதன்மைப்படுத்தி இருந்தார்களோ அதெல்லாம் அவங்க தூக்கி வீசிவிட்டு தேவனை முதன்மைப்படுத்துறாங்க, தகன பலி இடுறாங்க. சத்துருக்கள் வரும்போது வானம் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒரு யுத்த வீரராக பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையை வெளிப்படுத்தி ஆண்டவர் அங்க அவருக்கு என்ன கொடுக்கிறாரு, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல சாமுவேலுடைய நாட்களில் எப்படி இருந்தது தெரியுமா தேசம்? தொடர்ந்து நம்ம படிக்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பாருங்களேன், ஒரு ஆவிக்குரிய தலைவன் இருக்கிற நேரத்துல, when a spiritual leader is there, ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவருடைய கரம் பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக காணப்படுகிறது. எப்போ? சாமுவேலுடைய நாட்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஜெயம். அந்த சாமுவேல், இதுல நீங்க ரெண்டு காரியத்தை நீங்க நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம யோசுவாவை குறித்து பார்த்தோம். யோசுவாவை குறித்து பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? யோசுவாவின் நாட்கள் எல்லாம் ஜனங்கள் ஆண்டவரை சேவித்தார்கள். அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்கும்போது சாமுவேலின் நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரம் பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த ரெண்டு இடத்துல நீங்க பாருங்களேன், அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம். அப்போ ஒரு ஆவிக்குரிய தலைவன் இருக்கும்போது அது ஒரு கதவு மாதிரி. ஒரு ஆவிக்குரிய தலைவன் இருக்கும்போது இட் இஸ் லைக் a gate. இயேசு சொல்லுகிறார், நானே வாசல் என்று சொல்லி. அப்போ ஒரு ஆவிக்குரிய தலைவன் இயேசுவை பிரதிபலிக்கும் போது ஒரு வாசலாக இருக்கிறான். வானத்தின் வாசல் எங்க இருக்குது? லைக் நம்ம யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அந்த நாட்கள் இது வானத்தின் வாசல், ரைட்? அப்போ ஒரு குடும்பத்துல வானத்தின் வாசல் எது என்று பார்க்கும்போது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். சாமுவேலுடைய நாட்கள்ல சாமுவேல் ஆவிக்குரிய தேவ பிரசன்னத்திற்கு ஒரு வாசலாக இருக்கிறார். யோசுவா தேவ பிரசன்னத்திற்கு ஒரு வாசலாக இருக்கிறார், ரைட்? அப்ப இதே மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு குடும்பத்திற்கு ஆவிக்குரிய வாசலாக தேவ பிரசன்னம், தேவ ஜெயத்திற்கு வாசலாக ஒரு கணவனை, ஒரு புருஷனை, குடும்ப தலைவனை ஆண்டவர் நியமனம் செய்திருக்கிறார். அது ஒரு சின்ன ஒரு காரியம் கிடையாது. எப்படி சாமுவேலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரோ, எப்படி யோசுவாவை தெரிந்தெடுத்தாரோ, அதற்கு இணையாக அதை காட்டிலும் அதிகமாக புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் ஒரு குடும்ப தலைவனை, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அந்த நாட்களில் கூட என்னதான் இருந்துச்சுன்னா ஒரு ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அல்லது உடன்படிக்கை பெட்டி தான் இருந்தது. அதற்குள்ளாக தேவ வார்த்தைகள் இருந்தது. இன்னைக்கு அதை காட்டிலும் மகிமையாக கிறிஸ்து புருஷனுக்கு அவரே தலைவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் 20 வருஷமா ஒரு தலைமைத்துவம் இல்லாததுனால தோல்வியின் மேல் தோல்வி, ஒரு தேக்கம், பயங்கரமான தேசத்துல ஒரு தேக்கம் இருந்தது. தேசத்துல முன்னேற்றம் இல்லை. யோசுவா நாட்கள்ல இருந்தது மாதிரி முன்னேற்றம் இல்லை. ஒரு தேக்கம் இருந்தது. அழுது கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணன்னு தெரியாம புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்கள்ல தான் சாமுவேலை ஆண்டவர் எழுப்பி இந்த ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கிறார். சாமுவேலின் நாட்களில ஜெயம் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. அப்போ ஒரு குடும்பத்துல ஆண்டவர் ஏன் ஒரு ஆவிக்குரிய தலைவனை வைக்கிறார் என்றால் ஒரு பாதுகாப்பிற்காக ஆண்டவர் தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு ஜெயத்திற்காக இந்த குடும்பம் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் ஒரு குடும்ப தலைவனை ஏற்படுத்துகிறார். குடும்ப தலைவன் ஒரு அம்பரலா மாதிரி, ஒரு குடை மாதிரி. ஒரு குடைக்கு கீழே இருக்கும்போது நமக்கு என்ன பெய்யாது? மழை பெய்யாது. நம்ம வெயில் அடிச்சா கூட அது நம்மளை என்ன பண்ணிக்கும்? அந்த வெயில் ஊடுருவி வராது. ஏனென்றால் ஒரு குடையை, நல்ல பெரிய குடையை நம்ம பிடித்து கொண்டு போகும்போது மழை இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களில் இருந்து நம்ம என்ன பண்ணுகிறது? பாதுகாக்கிறது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பாதுகாப்பா இருப்பாங்க. கொடை இல்லாம இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நனைந்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து அந்த ஒரு குடையாக இருக்கிறார், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார், ஒரு ஜெயமாக இருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு கிறிஸ்துவை தலையாக கொண்ட கணவன் ஒரு பாதுகாப்பாக, ஒரு ஜெயத்திற்கு காரணனாக, முன்னால செல்கிறவனாக அந்த இடத்துல காணப்படுகிறான். இந்த நாளில கூட வாழ்க்கையில தேக்கம் அதிகமாக இருக்குதா அல்லது முன்னேற்றம் அதிகமா இருக்குதா? 10 வருஷத்துக்கு முன்னாலேயும் நான் இப்படிதான் இருந்தேன்னு சொல்ல முடியுமா யாராவது? அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாலேயும் நான் இப்படிதாங்க இருந்தேன்,
2 வருஷத்துக்கு முன்னாலே என்னுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஹிஸ்டரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கேன் அப்படி நான் சொல்லுவேன் என்றால் அது ஒரு பெரிய தேக்க நிலை என்று தான் நம்மால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். குடும்பத்துல தேக்க நிலைகள் அதிகமாக இருக்குதா அல்லது புலம்பல் அதிகமாக இருக்குதா? இந்த நேரத்துல கூட சாமுவேல் மூலமாக 20 வருடங்களாக புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தார். இந்த நேரத்துல கூட ஒரு சின்ன ஒரு சில கவிகளை நம்ம பாடும்போது நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியலையே, சரீர பிரகாரமான முன்னேற்றம் இருக்குது, ஆனா குடும்பம் ஆவிக்குரிய நிலையில முன்னேற்றத்தை என்னால் பார்க்க முடியலையே, தேக்க நிலைமை இருக்குதே, அழுறேன் புலம்புறேன், ஆனா சூழ்நிலை, ஆவிக்குரிய சூழ்நிலை என்ன பண்ணன்னு எனக்கு தெரியலையே. சாமுவேல் நாட்களில அவங்க உண்மையாக மனம் திரும்பின போது, அவர்கள் ஆண்டவரை முதன்மைப்படுத்தாத காரியங்களை தூக்கி தூர போட்ட போது, உண்மையாக தகன பலிகளை இட்டு ஆண்டவருக்கு முன்பதாக காணப்படும் போது வானம் திறக்கப்பட்டதே. நீங்க இறங்கி வந்து ஜெயத்தை கொடுத்தீரே, பெலிஸ்தியர்களை நீங்க முறியடித்தீங்களே, சாமுவேலுடைய நாள் முழுவதும் ஆண்டவருடைய கரம் பாதுகாப்பின் கரமாக இருந்ததே. என்னுடைய வாழ்க்கையை சந்தீங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறையிருப்பு சங்கடைகளை உடைத்து இந்த நாளில் நீங்க எனக்கு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க இரட்சகராக நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க, ஆண்டவராக வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. சாமுவேல் காலத்தில் நடந்தது போல ஒரு ஜெயத்தை தரக்கூடிய ஒரு கிறிஸ்துவாக, ஜெயிக்கிற எல்லாவற்றையும் ஜெயித்து சிங்காசனத்தின் வலது பார்சத்துல பிதாவோடு இருக்கக்கூடிய ஒரு ஜெய கிறிஸ்துவாக எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. சிறையிருப்புகளை உடைத்து போடுங்க, எனக்கு முன்னால கடந்து போங்க. என் சுய புத்தியை நம்பி நான் என்னுடைய குடும்ப ஓட்டத்தை ஓட வேண்டாம், முடிய பலத்தை நம்பி ஜெய கிறிஸ்துவை நான் பின்பற்ற வேண்டும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை மோற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை திரை மோற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் யாமை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவர் ஜெய கிறிஸ்து, அவர் நம்முடைய இரட்சகர் மட்டும் கிடையாது, அவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும் கிடையாது. அதெல்லாம் உண்மைதான். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது இது மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், ஜெயத்தின் மேல் ஜெயம். அப்போ அந்த ஒரு வளர்ச்சியை நம்மால் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா பார்க்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இரட்சகரா மட்டும்தான் நமக்கு தெரியும். நான் பாவத்துல இருந்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆனா அவரை எப்படி என்னை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு வியப்பா இருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தாண்டி போகும்போது கஷ்டப்படுவோம்,
அப்போ நமக்கு தெரியும் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நம்ம வாழக்கூடாது. இயேசுவை ஆண்டவராக நம்ம அனுபவிக்கும் போது அது ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கும். ஆனா அந்த நிலையிலேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், ஜெயத்தின் மேல் ஜெயம் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷங்கள், ஒவ்வொரு 5 வருடங்கள் 10 வருடங்களில் அந்த படியை கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஏறிக்கொண்டே போகும்போது தான் அவர் வரும்போது அவரை போல மாறி அவருக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ண முடியும், கிருபையினால காணப்பட முடியும். அந்த கிருபையை கிறிஸ்துவின் நாளில் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது ஒரு தேக்கம் இல்லாத வாழ்க்கை. கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும்போது அது ஒரு தேக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 11:3 திரும்பமாக நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்ப தலையா இருக்கிறார் அப்படின்னா நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தெல்லாம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சில காரியங்களை நான் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறேன். அப்போ கிறிஸ்து தலையாக இருக்கிறார், புருஷன் தலையா இருக்கிறான் அப்படின்னா நான் எங்க போய் இங்க தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியும்? ரைட். ஆனா நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம ஒரு கதை மாதிரி நம்ம முதல்ல படிக்கிறது நல்லதுதான். ஆனா தாவீதை குறித்து படிக்கிறோம், சாமுவேலை குறித்து படிக்கிறோம், யோசுவாவை குறித்து படிக்கிறோம். அப்ப இந்த நாள்ல யோசுவாவாக நான் எழும்பணும், இந்த நாள்ல நான் சாமுவேலா எழும்பணும், இந்த நாள்ல நான் தாவீதா எழும்பணும். அந்த ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ராஜாவாக வாழும்படியாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். இப்போ ஒவ்வொரு புருஷன், ஒவ்வொரு கணவன் என்று சொல்லும்போது நமக்குள்ளால என்ன ஃபீலிங் இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஒரு ராஜாவாக என்ன பண்ணியிருக்கிறார், நியமித்திருக்கிறார். God has appointed me as the head, as the king. ராஜாவாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நியமித்திருக்கிறார். இந்த ஒரு வசனத்தினுடைய ஆழம், ஆண்டவர் சொல்ற எல்லா காரியத்தோட ஆழமும் ரொம்ப பெருசுதான். ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை என்ன பண்ண முடியாது, அகலம் நீளம் உயரம் எதையுமே நம்மளால பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு வசனம் அப்படின்னு பார்த்தா கூட அதனுடைய ஆழத்தை நம்ம ஆண்டவருடைய ஆவியானவருடைய கிருபையினால தான் கொஞ்சம் நம்ம லைட்டா என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ ஒரு தடை, நம்ம போன வாரத்துல இந்த வசனத்தை நம்ம தெளிவா தியானிச்சோம் நம்ம. ஆனா எனக்குள்ளால ஒரு ஏவுதல், இதை திரும்ப திரும்ப பேசணும் அப்படின்ட்டு. போன தடவை பேசும்போது அந்த 1 கொரிந்தியர் 11:3 நம்ம பார்த்தது மாதிரி அந்த காரியங்களை பார்த்தோம். ஆனால் எது ரொம்ப பெரிய தடையா இருக்குது, ரைட்? எது பெரிய தடையா இருக்குது? கணவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, தலையாக இருக்கணும். மனைவி என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது. அப்போ கீழ்ப்படியது அப்படின்னு சொல்லும்போது ஒபீடியன்ஸ். ஓகே, என்னது ஒபீடியன்ஸ்? அப்போ ஒபீடியன்ஸ்னா ஆங்கிலத்தில் சப்மிஷன் அப்படின்னு போட்டிருக்குது. சப்மிஷன் அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படுத்துதல் அப்படின்னா, இங்க ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுக்கு கீழே என்ன பண்றேன், நான் வைக்கிறேன். அதுதான் கீழ்ப்படுத்துதல் அல்ல சப்மிஷன். ஓகே, ஒன்னு மேல இருக்குது, அதுக்கு கீழே நான் என்னை கொண்டு என்ன பண்றேன், வைக்கிறேன், என்னைய சொருகி வைக்கிறேன். அதுக்கு கீழே மேல என்ன ஒன்று இருக்குது, ரைட்? இப்போ இங்க ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுக்கு மேல இந்த பைபிளை வைக்கிறேன் அப்படின்னா இந்த புஸ்தகம் அதுக்கு கீழே இருக்குது. அதுதான் கீழ்ப்படுத்துதல், சப்மிஷன். ஒன்னு எனக்கு மேல இருக்கட்டும், நான் கீழ்ப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றது, ரைட்? அப்ப இதுல 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, புருஷர்களுக்கு சொல்லும்போது தலையாக இருக்க வேண்டும், தலையாக செயல்பட வேண்டும். அதுக்காக தான் சாமுவேல், யோசுவா அதெல்லாம் நம்ம பார்த்தோம், எப்படி செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையாக. அதே நேரத்துல மனைவி அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்படுத்த வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டும், தலைமைத்துவத்திற்கு கீழே நம்மளை என்ன பண்ண வேண்டும், வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதற்கு என்ன தடை? இது ஜெனரலா பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதற்கு என்ன தடை? என்ன தடை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சுயம்தான் தடை. என்னதான் தடை? இப்போ நம்முடைய சுயம்தான் தடை. சுயம் அப்படின்னா என்ன? சுயம் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அப்படியெல்லாம் நான் பெரிய அவங்க பண்றது மாதிரி இந்த பாவம்லாம் என்ன பண்ண மாட்டேன், கிடையாது கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரைட்? அப்படிதான் சுயம் அப்படின்னு சொல்ற காரியத்தை. சுயம் என்று சொல்லும்போது ஆதாமின் சுபாவம், ஆடமிக் நேச்சர். அடுத்து கொஞ்சம் டீச்சிங் நம்ம பார்க்கலாம். ஆதாமின் நேச்சர், ஆதாம் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது, அதுதான் நம்முடைய சுயம் என்று சொல்றது. சுயம் வேற, பாவம் வேற. பாவம் மன்னிக்கப்படுவதற்கு எனக்கு இயேசுவின் ரத்தம் வேணும். ஆனா ஆதாமுடைய சுபாவம் எனக்குள்ளால இருக்கிறதே, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் கிறிஸ்துவோடு சிலுவையில மரிக்க வேண்டும். 2 காரியம், ரைட்? பாவம் மட்டும் தடை கிடையாது, சுயம். சுயம் அப்படின்னா ஆதாமுடைய சுபாவம். ஆதாமுடைய சுபாவம் எனக்குள்ளால இருக்கிறதுனால, நமக்குள்ளால இருக்கிறதுனால
கிறிஸ்து அமைத்த இந்த ஆர்டர் அல்லது அந்த தலைமைத்துவம்னாலும் சரி அல்லது சப்மிஷன்னாலும் சரி நம்மளால என்ன பண்ண முடியல, நிறைய நேரத்துல முடியல. ஆதாமுடைய சுபாவம் என்ன பண்ணல, ஆதாம் என்று சொல்லும்போது ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் ஆண்டவர் மனுஷன் அப்படின்னு சொல்றாரு, அப்படிதானே? பைபிள் அப்படிதானே சொல்லுது. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்ப ஆதாமின் சுபாவம் அப்படின்னு சொல்லும்போது ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருமே என்னதான், ஒண்ணுதான், ரைட்? முற்பிதாக்களின் சுபாவம் நமக்குள்ளால இருக்கிறதுனால நம்மால என்ன பண்ண முடியல, ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய குடும்பத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப ஆதாமின் சுபாவம்னா என்ன, அது எப்படி ஒரு ஆணை பாதிக்கிறது, ஒரு பெண்ணை பாதிக்கிறது அப்படி நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டடி நம்ம பண்ண போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஓகே, இங்க இதுதான் ஆதாமின் சுபாவம் ஆரம்பிக்குது, ரைட்? சரி, கொஞ்ச நேரம் நல்லா நம்ம ஒரு சில வசனங்களை கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இந்த வசனம் எழுதும் போது அது என்ன மொழியில எழுதியிருந்தாங்க? பழைய ஏற்பாடு யாருக்கு தெரியும்? எபிரேய மொழியில எழுதியிருந்தாங்க. அப்ப எபிரேய மொழி வந்து ரொம்ப கஷ்டம். கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய ரொம்ப ஆழம் இருக்கும். ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது, தமிழ்ல வந்து ரொம்ப அப்படி கிடையாது, அப்படி சுலபமா நம்ம சொல்லிடுவோம், ரைட்? ஆனா அன்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து கிரீக்ல பார்த்தோம்னா அது வந்து அகாப்பே, ரைட்? ஆனா அது வந்து ரொம்ப ஆழமான அந்த ஒரு வெயிட் இருக்கும். ஆனா மற்ற மொழிகள்ல சொல்லும்போது அந்த மூல பாஷையில சொல்லப்பட்ட முழு விபரத்தையும் மற்ற மொழிகளால் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்போ ஒரு மொழிபெயர்ப்புல நிஜ மொழிபெயர்ப்புல இருந்து ஒரு சில காரியத்தை தான் எடுத்திருக்கோம். அதனால தான் நிறைய மொழிபெயர்ப்புகளை நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இது எப்படி சொல்லுதுன்னா, ஏவாள் என்ன பண்ணாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு யாருக்கு கொடுத்தாங்க? ஆதாமுக்கு கொடுத்தாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது, தமிழ் மொழிபெயர்ப்பை படிக்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏவாள் பார்க்குறாங்க, அந்த பாம்போடு பேசுறாங்க, அதை சாப்பிடுறாங்க, அப்புறம் தேடுறாங்க, எங்கடா ஆதாம காணுமே, எங்க போயிட்டாரு, அப்புறம் கொண்டு என்ன பண்றாங்க, ஆதாமுக்கு கொண்டு கொடுக்குறாங்க ஏவாள். தமிழ் பைபிளை படிச்சா அப்படி தெரியும். இங்கிலீஷ் பைபிள்ல நிறைய மொழிபெயர்ப்பு இருக்குது, ஒரு 10-20 படிச்சேன் நான். என்ன போட்டிருக்குது அப்படின்னா, ஈவ் கேவ் த ஃப்ரூட் டு ஆடம் ஹூ வாஸ் வித் ஹர். எப்படி போட்டிருக்குது? ஏவாள் இந்த பழத்தை ஆதாமுக்கு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஆதாம் எங்க இருந்தாரு? அவளோட கூட தான் இருந்தாருன்னு போட்டிருக்கு. எனக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் ரொம்ப நாளா. என்ன கன்ஃபியூஷன்னா, குடும்பம் சம்பந்தமா எந்தெந்த இங்கிலீஷ் மீட்டிங் அட்டென்ட் பண்றனோ அங்கெல்லாம் பயங்கரமா இப்ப நான் பேச போறதை பேசுவாங்க. ஆனா எங்கெங்கெல்லாம் தமிழ் அட்டென்ட் பண்றனோ இதை பத்தி பேசவே மாட்டாங்க. நான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ வித்தியாசமா, எல்லார் கையில ஒரே பைபிள் தான் இருக்குது. ஆனா இங்கிலீஷ் செமினார் அட்டென்ட் பண்ணா இதை வித்தியாசமா பேசுறாங்க, தமிழ் அட்டென்ட் பண்ணா வித்தியாசமா பேசுறாங்களே. சரி, இதை நினைச்சிட்டு இருந்தா நம்மளால முடியாது, நம்மளே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன். ஒரிஜினல் வார்த்தை என்னன்னு படிச்சேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? தமிழ் பைபிள் படிக்கும் போது ஏவாள் எங்கேயோ தனியா நின்று சாப்பிடுறாங்க, அப்புறம் ஆதாம தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறது மாதிரி இருக்குது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அத்தனை டிரான்ஸ்லேஷன் வெர்ஷனையும் பார்த்தா என்ன சொல்லி இருக்குதுன்னா, ஏவாள் வந்து அந்த பழத்தை ஆதாமுக்கு கொடுக்குறாங்க, அவளோட அந்த நேரத்தில் கூட தான் இருந்திருக்கிறார் ஆதாம் அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணியிருக்குது வசனம் சொல்லுகிறது. ஹூ வாஸ் வித் ஹர், அவளோட தான் இருக்கிறான் அப்படிங்கிறது அதுல போட்டிருக்குது, ரைட்? நீங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்லேஷன் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. எப்படி போட்டிருக்கோம்? ஹூ வாஸ் வித் ஹர், ஹூ வாஸ் வித் ஹர். அப்ப அந்த நேரத்துல ஆதாம் எங்க தான் இருந்தாரு? அவர் ஏவாளோட தான் இருந்தாரு. ஆனா அவர் எப்படி இருந்தாருன்னா, எப்படி இருந்தாரு? ஸ்பிரிச்சுவலி சைலண்டா இருந்தார். அவங்கதான் இருக்கிறாரு அவரு. ஆனா என்ன பண்ணல, அவர் ஒண்ணுமே சொல்லல, அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லல, அவர் போக்குல இருக்கிறாரு. ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஏவாள் சாப்பிடுறாங்க, he gave to Adam who was with her. அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ். ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ், ஒரு பெரிய ஆவிக்குரிய மௌனம் அந்த இடத்துல காணப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ்.
ஆதாமின் சுபாவம் அப்படின்னு பார்க்கும்போது எங்க ஆரம்பிச்சிருக்குது அந்த இடத்துல? ஆண்டவர் அமைதியா இருந்ததுக்காக சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் சத்தம் போடுறாரா இல்லையா? 17 பின்பு அவர் ஆதாமை நோக்கி 17 நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, அதுக்கு சத்தம் போடுறாரா இல்லையா? ரைட், மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதுக்கு என்ன பண்றாங்க? சத்தம் போடுறாரு. ஆனா அந்த இடத்துல ஆதாமுடைய ஒரு பெரிய சைலன்ஸ், அந்த இடத்துல ஒரு பெரிய ஆவிக்குரிய மௌனத்தை நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சைலன்ஸ். அப்போ ஆதாமுடைய ஒரு சுபாவத்தை நாம் என்ன பண்றோம்? பெற்று கொண்டிருக்கிறோம். அது என்ன சுபாவம்? அதுதான் இன்னைக்கு பாவ சுபாவம். இந்த பாவ சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில பல விதத்துல வெளிப்படும். ஆனா குடும்ப வாழ்க்கையில எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு ஆவிக்குரிய அமைதி, இந்த ஒரு ஆவிக்குரிய அமைதி என்று சொல்லும்போது, அது ஆதாம் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பாவ சுபாவமாக இருக்கிறது. அதனாலதான் போன வாரத்துல பேசும்போது நான் சுட்டி காட்டி அந்த காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம பேசும்போது நீதிமொழிகள் 31 எதை பத்தி பேசுன்னு கேட்டா உடனே நம்ம எதை தான் சொல்லுவோம்? குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 31 எதை பத்தி பேசுது? குணசாலியான ஸ்திரீ. ஆனா ஸ்திரீயை பத்தி சொல்றதுக்கு முன்னால ஆண்டவர் அங்க யாரை பத்தி சொல்லியிருக்கிறாரு? புருஷனை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஸ்திரீ என்று சொல்லும்போது அங்க குணசாலி, அந்த குணங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரைட்? அப்ப புருஷனை பத்தி பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு ராஜாவாக அந்த இடத்துல என்ன பண்றாரு? ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு தலைவனாக, ஒரு கிங். அதுதான் அந்த ஸ்திரீயை பத்தி சொல்றதுக்கு முன்னால அந்த காரியங்களை நம்ம கடந்த வாரத்துல கூட பார்த்தோம். அதான் நான் சொன்னேன். அப்ப குடும்ப தலைவர்கள், நான் குடும்ப தலைவனா இருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் என்னை ஒரு ராஜாவாக என்னுடைய குடும்பத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார். ஒரு ராஜாவாக, அந்த ஒரு ராஜா ஃபீலிங் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது நம்முடைய செயல்பாடுகள்ல தெரியும். நீதிமொழிகள் 31:4-7 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:4-7 வரைக்கும். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சரசம் குடிப்பது மத்தவங்களுக்கு தகுதி. இந்த தலைவன் அப்படிங்கிற பொசிஷன்ல இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ரொம்ப சோர்வா இருக்கும்பா, கொஞ்சம் அப்படி என்னுடைய கவலை எல்லாம் மறக்கணும், கொஞ்சம் ரொம்ப பிரஷரா இருக்குது, ரொம்ப டென்ஷனா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ஏதாவது ஒன்று சாப்பிடுறேன், ஏதாவது நான் பண்ணி என்னுடைய மைண்டை நான் மாத்துறேன், மூட மாத்துறேன். அது மற்றவங்களுக்கு ஓகே, ஆனா ஒரு தலைவனுக்கு ஓகே கிடையாது இல்லையா? தொடர்ந்து படிங்க. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ராஜாக்களுக்கு தகுதி கிடையாது. அது மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் போதும். மடிந்து போகிறவனுக்கு அவன் ரொம்ப தலைமைத்துவத்துல இல்ல, அவங்க அதெல்லாம் பண்ணி போட்டோம், ஓகே, அது பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு தலைமைத்துவத்துல இருக்கும்போது ஆண்டவர் அதற்கு வச்சிருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், அதனுடைய கோட்பாடுகள் எல்லாம் வேற. தலைமைத்துவத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். அந்த வசனத்தை கூட நம்ம படிச்சுட்டு அடுத்ததுக்கு போலாம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும், திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்தை என்ன பண்ணணும்? உன் வாயை திற. நினைச்சு பாருங்களேன், ஆதாம் என்ன பண்ணலாங்க? வாயை திறக்கவில்லை, ஆவிக்குரிய கடமையை செய்யவில்லை அந்த இடத்துல. இங்க ஆண்டவர் என்ன பண்ண சொல்ற? ஸ்திரீகள், குணசாலியான ஸ்திரீக்கு போறதுக்கு முன்னால அவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், புருஷனை பார்த்து சொல்லுகிறார், வாயை திற. அடுத்தது, உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையும் ஆனவனுக்கு நியாயம் செய். அது முடிஞ்ச உடனேயே குணசாலியான ஸ்திரீயை, ரைட்? அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன கேட்க சொல்றாரு? போராட சொல்றாரு, பேச சொல்றாரு, அவங்களுக்காக பேச சொல்றாரு. அப்ப சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்கல்ல, மற்றவங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. இங்க நிறைய பேரை பத்தி போட்டு ஊமையன், திக்கற்றவன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்துல, சொல்லிட்டே போலாம். ஏழைகள், விதவைகள், இல்லாதவங்க, குறை உள்ளவர்கள், அவர்கள் எல்லாருக்காக என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். ஆனா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இதெல்லாம் எங்க தான் ஆரம்பிக்குது? நான் என்னுடைய குடும்பத்திற்காக பேச மாட்டேன், ஆனா வீதியில இருக்கிறவங்களுக்காக பேசுவேன் அப்படின்னா அது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அப்ப இந்த இத்தனை பேருக்காக நான் பேசணும் அப்படின்னா, ஒரு புருஷன் இத்தனை பேருக்காக வாயை திறக்க வேண்டும் என்றால், எத்தனை பேருக்காக? திக்கற்றவர்கள், எளியவர்கள், ஊமையர்கள், பேச முடியாதவங்க, அவர்களுக்காக வாயை திறக்க வேண்டும் என்றால் அது முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? ஆதாம் ஏவாள் கிட்ட என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப ஆதாமின் சுபாவம்
அப்படின்னு பார்க்கும்போது அல்ல முக்கியமா குடும்பம் அப்படிங்கிற இதுல நான் கற்றுக்கொண்டது இந்த வசனங்களை வைத்து பார்க்கும்போது ஆதாமுடைய சுபாவம் அல்லது பாவ அந்த நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ், ஆவிக்குரிய ஒரு மௌனம், ஆவிக்குரிய ஒரு மௌனம். ஆவிக்குரிய மௌனம் இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த 1 கொரிந்தியர் 11:3 நம்மளால என்ன பண்ண முடியாது? கடைபிடிக்க முடியாது, கண்டிப்பா கடைபிடிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 11:3 குடும்பத்தினுடைய அடிஸ்தானம், ஃபவுண்டேஷன். ஏன்னா அங்கதான் தேவனிடத்திலிருந்து வருது அந்த ஆர்டர் இல்லையா? சோ அப்ப அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுடைய வீட்டில் என்ன பண்ண வேண்டும்? கரெக்டாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஆதாமுடைய சுபாவத்திலிருந்து வெளியில வர வேண்டியதாக இருக்கிறது. நம்ம ஒரு சின்ன பாட்டு பாடும் போதும் நம்ம பாவத்தை நினைக்கிறோம், ரைட்? கல்வாரியின் ஒரு பாட்டு பாடுவோம்ல, சுயமென்னில் சாம்பலாய் மாற. இந்த பாட்டெல்லாம் பாடும்போது எது ஞாபகம் வருது நமக்கு? ஆண்டவரே நான் போய் சொன்னேன், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே நான் பைபிள் படிக்கல, வேற இதெல்லாம் ஞாபகம் வரும், ரைட்? ஆனா ஆண்டவர் வந்து இன்னும் ஆழத்துக்கு போக சொல்றாரு. சுயம் அப்படின்னா என்ன? ஆதாமின் சுபாவம்னா என்ன? ஆதாம் கிட்ட இருந்து என்னதான் எனக்கு வந்துச்சு? அதுல இருந்து எனக்கு விடுதலைக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பண்றோம். கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார், புருஷன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறான். இப்ப முதலாவதாக நம்முடைய சுபாவம், ஆதாம் கிட்ட இருந்து கிடைச்ச சுபாவம் இந்த நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது. இரண்டாவதாக பெண்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்க போறோம். நான் முதல்ல ஆண்கள் சொல்லிட்டு தான் சொல்றேன், ரைட்? சில நேரத்துல நமக்கு வந்து தமிழ் பைபிள் வந்து போதுமான தகவல்களை என்ன பண்ணல, கொடுக்காம இருக்குது. அதனாலதான் மற்ற இடங்கள்ல இருந்து நம்ம எடுத்து படிச்சு நம்ம அந்த காரியங்களை பேசுறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், திரும்பவுமா 3:16. முந்தி நம்ம படிச்சது 3:6, இப்ப படிக்கிறது 3:16. படிங்க பாப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இப்ப இந்த வசனத்தினுடைய எபிரேய அர்த்தம் வந்து ரொம்ப ஆழம். அதற்கு குறைந்தது 2 அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல ஒரு அர்த்தத்தை தான் தமிழ் பைபிள்ல நம்மால பார்க்க முடியும். இன்னொரு அர்த்தத்தை நான் இப்ப சொல்றேன், ஏன்னா அந்த அர்த்தம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்னொரு அர்த்தம் நான் சொல்றேன், அது என்னன்னா, நான் அப்படியே பைபிள் வசனத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன். your desire to control your husband. your desire to control your husband. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வந்து படிக்கிறேன், இது NLT, அடுத்தது NET, அடுத்தது படிக்கிறேன், you will want to control your husband. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன், அது நான் போன வருஷம் படிச்ச பைபிள்ல இருந்தது. அது ரொம்பவுமே இதுவா இருந்தது. அந்த ஒரு சிலர் அந்த பைபிளை கிஃப்ட் பண்ணாங்க போன வருஷம் எனக்கு, அதுதான் நான் படிச்சேன். அதுல இருந்தது பேஷன் டிரான்ஸ்லேஷன், you will desire to dominate your husband. அவங்க விருப்பம் என்னதாமா? you will desire to dominate your husband. ஒருத்தங்க சொல்லுங்க பாப்போம், உங்க ஹஸ்பண்ட் உங்களை பத்தி இதை சொல்லவே இல்லையா அப்படின்னு. நீ டாமினேட் பண்ணாத, சொன்னதே இல்லையா? என்ன கண்ட்ரோல் பண்ண பார்க்காத, சொன்னதே இல்லையா? டாமினேட் பண்ண பார்க்காத, ரைட்? ஏன் அப்படின்னா அது இந்த ஏவாள் கிட்ட இருந்து வந்த சுதந்திரம், அது ஏவாள் கிட்ட இருந்து வந்த சுதந்திரம், அந்த ஆடமிக் நேச்சர். ஓகே, ஆடமிக் நேச்சர் என்ன அப்படின்னா, ஏவாள் பைபிள் சொல்லுது, you will want to control your husband. ஹஸ்பண்ட் என்ன பண்ண முயற்சி பண்ணுவாங்க, அவங்க முயற்சி உயிரை கூட கொடுப்பாங்க, அப்படிதான் வேதம் சொல்லுது. என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணிடணும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னது? அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னது? உணர்வுகள், கண்ணீர், அதெல்லாம் என்னது? ஆயுதம். சண்டை போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சண்டை போட்டு டாமினேட் பண்ண முடியுமா? முடியாது, ரைட்? ஏன்னா ஆண்கள் எப்பொழுதுமே சமாதானத்தை விரும்புகிறவர்கள். ஓகே, சமாதானத்தை விரும்புகிறவர்கள். அப்போ என்ன, சண்டை போட்டு என்ன பண்ண முடியாது. நான் கண்ணீர்னால என்ன பண்ணலாம்? டாமினேட் பண்ணி இந்த காரியத்தை அழுது சாதிச்சிடலாம், அல்லது இந்த காரியத்தை மேனிப்புலேட் பண்ணி உணர்வுகளை வந்து சரியா நம்ம வந்து
பரிமாறாம இருக்கும்போது உணர்வு மூலமாக என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். சரியா? அது மட்டும் கிடையாது, உணர்வு மூலமா டாமினேட் பண்ணலாம், கண்ணீர் மூலமா டாமினேட் பண்ணலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் பாப்பாரு, சரி நமக்கு குடும்பத்துல சமாதானம் வேணும், நம்ம ஒரு ஜெயமுள்ள குடும்பமா இல்லைனால கூட பரவாயில்ல, நம்ம என்ன குடும்பமா இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு சமாதானமாவது நம்ம என்ன பண்ணிருக்கணும். சரி நீ எப்படி நினைக்கிறியோ பண்ணிக்கோ, அல்லது என்ன பண்றது, அப்படி போறது என்ன பண்ணிட்டோம், போட்டோம். ஆதாமின் சைலன்ஸ், ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ் ஆஃப் ஆடம். ஏன்னா நமக்கு இப்போ சமாதானம் வேணும், சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, ரைட்? அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிருது, அந்த அத்தாரிட்டி, அந்த சாமுவேல் அதற்கெல்லாம் விடல. அவர் வந்து சாமுவேல் அதுக்கு விடல. நீங்க வந்து இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. அப்ப ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் யோசுவா அந்த இடத்துல என்ன பண்ணல, அவர் வந்து வளைஞ்சு கொடுக்கல, ரைட்? தலைமைத்துவத்தை பத்தி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறோம், குடும்பம் அப்படிங்கிற பின்னணியில. இதுல நம்ம பார்க்கும்போது ரெண்டு பேரும், அந்த வசனம் 3:16 பாருங்க, ரெண்டு லீடர்ஸ் ஒரே குடும்பத்துல இருக்கணும்னு அங்க நடக்குது. இப்போ இந்த அர்த்தத்தையும் வச்சுட்டு அதே வசனத்தை படிங்க பார்ப்போம். 3:16 ஆதியாகமம் 3. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பாருங்களேன், இவங்களும் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவரும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆண்டு கொள்ளுவான். ரெண்டு பேருடைய விருப்பமும் என்னதான், ஆண்டு கொள்ள வேண்டும், கண்ட்ரோல் பண்ணணும், டாமினேட் பண்ணணும். ரெண்டு பேருமே அதுதான் என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. மனைவியும் அதுதான் நினைக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு. ஹஸ்பண்டும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப அந்த இடத்துல என்ன உலாவுகிறது, மாம்சம். இடத்துல என்ன உலாவுகிறது, மாம்சம். இதே காரியத்தை நம்ம வந்து சபை அப்படிங்கிற ஒரு பின்னணியில நம்ம படிக்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. கலாத்தியர் 5:16-17 அதை படிச்சு பார்க்கலாம். கலாத்தியர் 5:16-17. நான் உங்களுக்கு சத்தியத்தை 5:16-17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இங்க ஒரு போராட்டம் நடக்குதா, ஆவியும் மாம்சமும் என்ன பண்ணுதுங்க, போராட்டம் நடக்குது. மாம்சம் இதை செய்யணும்னு சொல்லுது, ஆவி இதை பண்ணணும்னு சொல்லுது, ரைட்? அப்ப குடும்பத்திலையும் கூட ஆண்டவர் அமைத்த ஆர்டர் அது ஒண்ணு சொல்லுது, ஆனா மாம்சம் ஆதாம் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச சுபாவம் இன்னொரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் ஆவிக்கு அடையாளம். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஆவிக்கும் மாம்சத்திற்கும் ஒரு போராட்டம் நடக்கிறத பார்க்கிறோம். கலாத்தியர் 5:16-17 மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுது, முரண்பாடாக இச்சித்துக் கொண்டு இருக்கிறது. ஒன்று ஒன்றை தேடுகிறது, இன்னொன்று என்ன பண்ணுது, தேடுகிறது. அப்ப இங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆவி என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிற வார்த்தை என்ன சொல்லுது, கிறிஸ்து கணவனுக்கு தலையா இருக்கிறார், கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். மனைவி என்ன பண்ணணும், சப்மிட், கீழ்ப்படிதல். ஆனா அங்க பயங்கரமான ஒரு போராட்டம், அது மாம்சம். இந்த போராட்டம் எங்க இருந்து வருது, நம்மளுடைய மாம்சத்திலிருந்து வருது. கர்த்தர் குடும்பத்துல தூய்மையை விரும்புகிறார். தூய்மை என்று சொல்லும்போது அந்த பாவம் செய்யல இந்த பாவம் செய்யல அப்படி கிடையாது. கரை திரையற்ற அப்படின்னு சொல்லும்போது ஏதோ பாவத்துல இருந்து மட்டும் விடுதலை அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவை காண்பிக்கிறது. இப்ப கிறிஸ்துவுக்கும் சபைக்கும், அப்ப சபை மேல ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய தரிசனம் என்ன, கரை திரை அற்ற அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அந்த பாவத்தை பண்ணல இந்த பாவத்தை பண்ணல, அந்த கரை திரை துவக்கம். ஆனால் கிறிஸ்துவின் முதிர்ச்சியில போகும்போது மாம்ச கரைகளில் இருந்து கூட நம்முடைய குடும்ப உறவுகள் என்ன பண்ணப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சிலுவையை வைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, அவருடைய வார்த்தையே, அவருடைய ஆவியானவரே எனக்குள்ள ஜீவிக்கிறார். அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய ஆர்டரை நான் திரும்பவுமா என்ன பண்ண வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த கரைகள், அப்ப ஒரு கணவன் மனைவி உறவுல மேல போக போக இந்த கரை திரை அற்ற சபையாக ஆண்டவர் சபையை உருவாக்கி கொண்டு இருக்கிறது போல கணவன் மனைவி உறவையும் கூட கரை தரை திரை அற்ற மாம்ச கரைகள் ஆதாம் கிட்ட இருந்து வந்தது, ஏவாள் கிட்ட இருந்து வந்தது, எல்லாம் மாறி கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த உறவை நிலைநாட்டுவதற்காக ஆண்டவர் இன்னைக்கு சபையில நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்துல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இதை தமிழ் பைபிள்ல சரியா சொல்லல.
சரியா? அந்த எல்லா அர்த்தங்களையும் சேர்த்து சொல்லல. அப்போ நாங்கெல்லாம் ஹீப்ரூ படிக்க போறோம் அப்படின்னு பாதி பேர் அடுத்த வாரம் என்ன பண்ணிடாதுங்க, போயிடாதுங்க. அதுக்காக தான் ஆண்டவர் சபையில பைபிள் டீச்சர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறார். 5 விதமான ஊழியங்கள் இருக்குது இல்ல, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், மேய்ப்பர், டீச் பண்றவங்க, போதகர்கள். அப்போ அவங்க வேலை அதெல்லாம், ரைட்? பைபிள் இப்படி சொல்லுது, இங்க இது இப்படி சொல்லுது. ரெண்டையும் நேரம் எடுத்து படித்து அதை நல்லா ஒப்பிட்டு பார்த்து கடைசியா பவுல் 1 கொரிந்தியர் 7 சொன்னது மாதிரி எனக்குள்ளாலையும் தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவர் அறிவுரை சொல்லுகிறாரே, அதே மாதிரி வசனங்களை படித்து ஆராய்ந்து தேவனுடைய அந்த பரந்த நோக்கத்திற்கு வெளியில போகாம அந்த தீர்மானங்களை எடுத்து சொல்றதுக்காக தான் சபையில ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரு? பைபிள் டீச்சர்ஸ். அதனால நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் படிக்க போக வேண்டாம் அடுத்த வாரத்துல இருந்து. ஓகே, எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோமோ அந்த நிலைமையில இருக்கிறோம். வாய்ப்பு கிடைச்சா நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் நீங்க கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஏன்னா நான் வசனத்தை சொல்லி தான் சொல்றேன். எனக்கு ஆண்டவர் சொப்பனத்துல காமிச்சார் அப்படின்லாம் என்ன பண்ணல, நான் சொல்லல, வசனத்தை தான் காமிக்கிறேன். எல்லா மொழிபெயர்ப்புகளும் ஒரிஜினல் மொழிபெயர்ப்புல இருந்து தான் எடுக்கப்பட்டது, சரியா? அதனால நம்ம எல்லாருமே போன வருஷம் வேதத்தை நம்ம பொதுவா படிச்சோம். இந்த வருஷத்துல வேதத்தை குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். வேதத்தை 20 தடவை படிச்சேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஒரு தடவை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வருஷம் ஆண்டவர் குடும்பத்தை குறித்து ஒரு வழிநடத்துதலை கொடுத்திருக்கிறார். அதனால குடும்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் நான் பின்பற்றேன், இதெல்லாம் நான் சரியா செய்யாம இருக்கிறேன், அந்த காரியங்களை எல்லாம் நம்ம வசனத்துல இருந்து எடுத்து குடும்ப வாழ்க்கையில நம்ம அபியாசிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வருஷத்துல என்ன பண்றோம், அந்த குடும்பம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுவார் எப்போ, ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது என்று நாம் சபையாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு குடும்பத்திற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது, அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். குடும்பத்திற்கு என்ன தேவைப்படுகிறது, தேவனுடைய பெட்டி. ஒரு குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆண்டவருடைய சித்தங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு என்ன தேவைப்படுகிறது, உடன்படிக்கை பெட்டி தேவைப்படுகிறது. அப்படி இல்லைன்னா ஆர்க் ஆஃப் த கவனன்ட், தேவ பிரசன்னம் தேவைப்படுகிறது. அந்த தேவ பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய வாசலாக ஆண்டவர் ஒரு தலையை வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், புருஷன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறான், கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது. 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த ஒரு தரிசனத்தோட ஒரு குடும்பத்திற்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யக்கூடிய தேவன் என்ற அந்த தரிசனத்தோட ஆண்டவருடைய வசனத்தோடு இணைந்து நாம குடும்ப வாழ்க்கையை நாம் நடத்தும் போது 1000 தலைமுறை மட்டும் அவர் நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஏலியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இவங்க எல்லாம் என்ன பண்ணல, ஆண்டவருடைய வசனத்தை முன்வைத்து போகாததனால அந்த ஒரு தலைமுறையிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏலியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பத்துல வயசானவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. 1000 தலைமுறை மட்டும் தலைமுறை தலைமுறையாக போகக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தடைபடுகிறத நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். சவுலை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன்னை நிச்சயமாக ராஜாவாக நான் ஏற்படுத்தினேன், ஆனா இந்த நேரத்துல உன்னுடைய சந்ததியை நீ என்ன பண்ணாது, தலைவனாக இருக்க முடியாது. உன்னுடைய சந்ததியை நீ தலைவராக ராஜாவாக இருக்க முடியாது. அந்த லைன்ல இல்லாம அந்த வரிசையில இல்லாம வேற எங்கேயோ இருக்கக்கூடிய தாவீதை ஆண்டவர் பிறக்கி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவன் மூலமாக குடும்பத்திற்குள்ளால கிரியை செய்வேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை, இந்த ஒரு வழி நடத்துதலை அல்லது ஆண்டவருடைய வசனத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்போ நம்முடைய குடும்பத்திற்காக நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும், குடும்பத்திற்காக தரிசனம் வேண்டும். அந்த ஒரு தரிசனத்தோடு நம்ம செயல்படணும். ஆனா ஒரு சிலர் சொல்லலாம், எங்க வீட்டில் குடும்ப தலைவர் இல்லை, வயசாயிடுச்சு அல்லது சூழ்நிலைகளின் காரணமாக குடும்ப தலைவர் இல்லை, என்ன பண்றது, எப்படி இந்த வசனத்தை நான் வாழ முடியும், என்னுடைய சூழ்நிலை என்ன, நம்பிக்கையே இல்லையா? அப்போ ஒரு குடும்ப தலைவர் இல்லை அப்படின்னா அதற்காக தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். சபை ஒரு ஆவிக்குரிய குடும்பம். ஏன்னா சபை என்று சொல்லும்போது வித்தியாசமான குடும்ப வடிவங்கள் இருக்கும், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா குடும்பங்களிலையும் ஒருவேளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த காரியங்களை பின்பற்றலாம். ஆனா ஒரு சில குடும்பங்கள்னால ஒரு சில குடும்பங்களில் 1 கொரிந்தியர் 11:3 என்ன பண்ணவே முடியாது, அப்ளை பண்ணவே
முடியாது. ஆண்டவர் ஒரு பெரிய ஆவிக்குரிய குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு பெரிய ஆவிக்குரிய குடும்பம் உண்மையாகவே கிறிஸ்து நியமித்தபடி செயல்படுகிறது என்றால் அங்க என்ன இருப்பாங்கன்னா ஆவிக்குரிய மூப்பர்கள், எல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க பேசும்போது அவங்க அறிவுரைகளை சொல்லுவாங்க. ஒரு காரியம் சரியில்லாம இருக்குதுன்னு அதை சொல்லுவாங்க. அதுதான் அந்த தேவ பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய வாசல். அதற்காக தான் நம்ம சபையில என்ன பண்றோம், இந்த நாட்களில் மூப்பர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் குறிப்பாக கர்த்தர் நமக்கு இந்த குடும்ப அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பம் இந்த ஒரு மூப்பர் பொறுப்பை எடுப்பதற்கு, குறிப்பா இந்த குடும்பங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, குடும்பங்களை சந்தித்து அவர்களோடு பேசி ஒரு வானத்தின் வாசலாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலாக, ஒரு அதிகாரப்பூர்வமாக குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு இந்த எல்டர்ஸ் நம்ம என்ன பண்றோம், சபையில இந்த நாட்களில் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கடந்த நாட்களில் மோகன்தாஸ் அங்கிள் அண்ட் ஆன்டி அவங்க சொன்னாங்க, எல்லாரும் எங்களை அன்பா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? நமக்காக நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவங்க சொன்ன காரியம், எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பவுல் அவருடைய உடன் ஊழியர்களை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்லுகிறார், என்னை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்வீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த சாட்சியை சொன்னாங்க. எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எங்களோட பேசுறாங்க, எங்களோட ஓப்பனா பேசுறாங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆனா நாங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை என்ன அப்படின்னா, எந்த குடும்பத்துல யார் என்ன சொன்னாலும் அதை என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அது அந்த அழைப்பு நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தோடு பேசி எத்தனை தடவை பேசுறீங்களோ என்ன நடக்குதோ தெரியாது, நீங்க உத்தரவாதமா பண்ணுங்க. ஆனா என்ன நடந்துச்சு, இங்க இப்படி அங்க இப்படி என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை உண்மையாக இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நாம் பேசும்போது அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை இன்னும் சுதந்திரமா பேசுவதற்கு, ஏதோ சொல்ல கேள்விப்படக்கூடிய காரியங்களை மனசுல வச்சு பேசுறது மாதிரி கிடையாது. உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்காக இப்படிப்பட்ட மூப்பர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் மூப்பர்களை கொடுக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு இருக்கிறோம். போன 2 வாரத்துல கூட நம்ம செய்தியை கேட்டுட்டு இருக்கிறோம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அப்போ என்ன தரிசனம் இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிறது, அநேக ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்களை ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும், சபையில் எழுப்ப வேண்டும். அநேக ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்களை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நபர்களை வேலை பார்த்துட்டே எழுப்பலாம். அதுதான் பாஸ்டர் அந்த காரியங்களை நல்லா சொல்லி கொடுத்தாங்க போன வாரங்களில். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா 2 பேர் வேலை செய்யறாங்க. 2 பேரும் பவுலோட கூட சேர்ந்து கூடார தொழில் செய்யறாங்க. ஆனா பவுலோட உடன் வேலையா என்ன பண்றாங்க, அவங்க நிக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இந்த ஃபேமிலிஸ் ரீச் பண்ணுவதற்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு நல்ல தரம் வாய்ந்த, நல்ல தகுதி வாய்ந்த, ஆண்டவரால் புடமிடப்பட்ட, ஆண்டவரால் நடத்தப்பட்ட, தரிசனம் பெற்ற அந்த மூப்பர்கள் நமக்கு இன்னைக்கு தேவை. ஏனென்றால் குறைவுகளை நீக்குவதற்காக. ஒரு சில குடும்பங்களை நீங்க சொல்லுவீங்க, ஐயோ நீங்க வசனத்துல சொல்றது மாதிரி ஒரு தலை எங்க வீட்டுல என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா சபையை ஆண்டவர் ஆவிக்குரிய குடும்பமாக வைத்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவம் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் கொண்டு வருவதற்காக தான் இந்த மூப்பர்கள், இப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறார். அதனாலதான் ஊழியங்கள்ல வித்தியாசம். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், மெய்ப்பனுடைய ஊழியம், போதகர்களுடைய ஊழியம், இவைகளில் என்ன இருக்கு, நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் சபையில பேசினேன். அப்போ அங்கிள் ஆன்டி சொன்னாங்க, ஒரு சில குடும்பங்களை நாங்க போன வாரத்துல சந்திச்சோம். நாங்க பேசின காரியங்களை கர்த்தர் அப்படியே இங்க பேசினாரு. அது எனக்கு எதை உறுதிப்படுத்திருச்சு, என்னுடைய அழைப்பையும் உறுதிப்படுத்துச்சு, அவர்களுடைய அழைப்பையும் அது உறுதிப்படுத்தினது. அவர்களுடைய அழைப்பையும் உறுதிப்படுத்துச்சு, என்னுடைய அழைப்பையும் உறுதிப்படுத்துச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா எங்க என்ன நடந்து எதையுமே சொல்லல. கர்த்தர் பேசின காரியங்கள் நாங்க போன குடும்பங்களுக்கு அப்படியே தேவையான காரியங்கள், அப்படியே அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் பேசினார், அழைப்பை உறுதிப்படுத்தினது. அப்போ கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், கணவனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஏன் உருவாக்கி கொண்டிருக்கிறார்? நம்ம எல்லாருமே இதே மாதிரி இருக்கக்கூடாது.
மோகன்தாஸ் அங்கிள், கிரேஸ் ஆண்டி இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸா ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவம் கொடுக்குறாங்க. நான் இந்த வருஷம் முடியும் போது இன்னும் ஒரு சில குடும்பங்களாது, இந்த வருஷம் முடியும் போது இன்னும் ஒரு சில குடும்பங்களாது அந்த ஒரு மாற்றத்தோடு அந்த இப்படிப்பட்ட பொறுப்புகளை சபை ஊழியங்களில் எடுக்கும்போது குடும்பங்களின் தேவைகளை கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? கிறிஸ்து தலையாக இருந்து செயல்படுத்துவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் அதிகமா படிக்கிறோம், அது மட்டும் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறது, அது மட்டும் கிடையாது. குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. நாங்க ஊழியர்களாக எழும்புகிறோம். அந்த ஊழியர்கள் சொல்லும்போது அதுல நிறைய வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறதுனால தான் போன 2 வாரத்துல அந்த காரியங்களை நம்ம நல்லா கவனிச்சோம். நம்ம அக்கிலா பிரிஸ்கில்லா அவங்க முழு நேர ஊழியர்கள் கிடையாது, ஆனா தேவனுக்காக குடும்பமாக செயல்பட்டவர்கள். குடும்பமாக செயல்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா கணவர் ஒரு இடத்துல ஒரு ஹவுஸ் விசிட்டிங் அப்படின்னு போவாரு, மனைவிக்கு இவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. குடும்பத்துல பிரச்சனை ஆகும். அல்லது இவங்க இங்கே வந்து நிற்பாங்க, அவங்க வீட்டில இருந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ குடும்பத்தில் ஃபேமிலியில் அகெயின் என்ன ஆகும்? அங்கே பிரச்சனை ஆகும். கணவன் ஊழியம் போயிடுறாங்க, அல்லது மனைவி ஊழியம் போயிடுறாங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படவில்லை. ஆனால் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை போல ஒரு குடும்பமாக கர்த்தரை சேவிப்பதற்காக இந்த நாட்களில் நாம் எழும்பும் போது கண்டிப்பாக குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். பிதாவானவர் தலைவராக, இயேசு தலைவராக, குடும்ப தலைவன் தலையாக, மனைவி கீழ்ப்படிந்து ஆதாம் ஏவாள் அந்த சுபாவங்களை விட்டு வெளியில வந்து நல்ல பரிசுத்தமான குடும்பமாக நம்மால என்ன பண்ண முடியும்? திகழ முடியும். ஏன் கரை திரையற்ற குடும்பங்களாக நம்ம திகழ வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்துல இந்த மாம்சம் இல்லாத பரிசுத்தத்தை என்னை காமிக்க முடியல அப்படின்னா எப்படி என்னால எபேசியர் 5 விசுவாசிக்க முடியும்? கரை திரையற்ற சபை என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வெறும் வெளிப்பாவம் மட்டும் கிடையாது, ஆதாம் ஏவாள் சுபாவமே மாறி ஒரு கரை திரையற்ற நிலையில ஒரு குடும்பத்தால நிற்க முடியல அப்படின்னா எப்படி எபேசியர் 5 நான் விசுவாசித்து இயேசு வரும்போது மணவாளன் மணவாட்டியாக கரை திரையற்ற சபையாக காணப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரத்தில் என்னால விசுவாசிக்க முடியும்? விசுவாசிக்கவே முடியாது. ஒரு குடும்பத்துல அந்த ஆதாமுடைய சுபாவங்கள் இல்லாம உறவுகளை கொண்டு போக முடியலனா, இயேசு மகிமையாக வரப்போகிறார், கரை திரையற்ற சபையை எடுத்துக்கொண்டு போக போகிறார். நான் கரை திரையற்ற மணவாட்டி, எங்களுடைய சபை கரை திரையற்ற மணவாட்டி என்று சொல்லி எப்படி நம்மால சொல்ல முடியும்? இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு தருணம் கொடுத்திருக்கிறது எதற்காக? அந்த பரிசுத்தத்தை என்னுடைய குடும்ப உறவுல காட்டுவதற்காக, அந்த ஒரு பரிசுத்தத்தை என்னுடைய குடும்ப உறவுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக. எளிமையாக தான் ஒரு சில வசனங்களை நான் சுட்டி காட்டினேன். கண்டிப்பா திரும்பமாக வீட்டுக்கு போன பிறகு இந்த வசனங்களை பேசி, இந்த பெரேயா பட்டணத்தார் பண்ணினது மாதிரி, பெரேயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? வசனத்தை கேள்விப்படுறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு சின்ன டீச்சிங் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரேயா பட்டணத்தார் வசனத்தை கேள்வி கேட்டுட்டு, ஓ பாஸ்டர் ஆல்வின் சொல்லிட்டாங்க இப்படிதான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பவுமா எடுத்து படிச்சாங்க. அதே மாதிரி இந்த வசனங்களை ஒருவேளை ஏற்கனவே நீங்க படித்து வைத்திருக்கக்கூடிய புரிதல் கொஞ்சம் அப்படி, நான் இன்னொரு ஒரு சில டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா நான் சொன்னது அப்படியே நீங்க எடுத்துக்கொள்ளாம வீட்டுக்கு போன பிறகு திரும்ப திரும்ப இந்த வசனங்களை நீங்க படிங்க, மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல படிங்க. ஒரிஜினல் மொழியில என்ன இருக்கிறது அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆங்கிலத்தின் மூலமாக படிப்போம், அல்லது செய்திகளை நம்ம கேட்போம். வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கடைபிடிப்போம். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? சிறையிருப்பை திருப்பி இரக்கம் செய்வேன். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் நமக்கு கொண்டு வருவாராக என்று சொல்லி நம்ம பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படியே நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? அந்த நாளிலே கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் நம்மிலே கிரியை செய்யும்படியாக. ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஒப்புவித்தேன் ஐயனே
எந்த நின் சிந்தை முன்னறிவீர், எந்த நின் பாதை நீர் அறிவீர், எந்த நின் சிந்தை முன்னறிவீர், எந்த நின் பாதை நீர் அறிவீர். நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தே, நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தே, ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. சுட்டரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தென்னை மாற்றிடுமே, சுட்டரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தென்னை மாற்றிடுமே. ஆவி ஆத்மா சரீரமே ஆத்தும நேசரே படைக்கிறே, ஆவி ஆத்மா சரீரமே ஆத்தும நேசரே படைக்கிறே. ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. சோதனையாமை சூழ்ந்திடினும் சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும், சோதனை என்னை சூழ்ந்திடினும் சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும். ஜீவ கிரீடம் முன்னே வைத்தே ஜீவிய காலம் நடந்திட, ஜீவ கிரீடம் முன்னே வைத்தே ஜீவிய காலம் நடந்திட, ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையை ஒரு குடும்பமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். சபையினுடைய தலைவர் கிறிஸ்து இல்லையா? அப்போ சபையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு நம்மை கீழ்ப்படுத்தும் போது, அதிகாரங்கள் என்று சொல்லும்போது இப்போ இந்த மூப்பர்கள் அப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோமே, மூப்பர்கள் உங்களே வந்து பேசுறாங்க, உங்களோடு பேசுறாங்க, அதுவுமே அவங்க யாரை தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க? ஆண்டவருடைய அதிகாரத்தை தான் வீட்டுக்கு கொண்டு வராங்க. அவங்க வந்து கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் சபையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த குடும்பங்களை சந்தித்து பேசும்போதும் கூட கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை என்ன பண்றாங்க? நமக்கு கொண்டு வருகிறார்கள். ஜெபிக்கலாம். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். கிறிஸ்து புருஷனுக்கு தலைவராக இருக்கிறார். புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த குடும்பத்தின் பின்னணியில தலைமைத்துவத்தை குறித்து நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். சபையின் அடிப்படையிலும் ஒரு சில காரியங்கள் தலைமைத்துவத்தை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையில தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருந்து இந்த உடன்படிக்கை பெட்டி, ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு எப்படி தேவ பிரசன்னத்தை சுமக்கிறது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே,
யோசுவாவும் ஆசாரியர்களும் தேவ பிரசன்னத்தை சுமந்து தேவ பிரசன்னத்தை ஜனங்களுக்கு கொண்டு வந்தாங்க. வழி திறந்தது, கானானை சுதந்தரித்தார்கள். சாமுவேலுடைய நாட்களில் தேவ பிரசன்னத்தை சுமந்ததுனால பெலிஸ்தியர்களுடைய கரங்களுக்கு ஆண்டவர் விடுதலையாக்குனீங்க. தாவீதுடைய நாட்களில் தேவ பிரசன்னத்தை சுமந்ததுனால இஸ்ரவேல் தேசத்துல ஜெயத்தின் மேல் ஜெயம். தேவ பிரசன்னத்தை ஒரு தலைவன் சுமக்கும் போது ஆண்டவர் அதனூடாக கிரியை செய்கிறீர் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்பா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் அந்த ஒரு தலைமைத்துவத்தை ஒவ்வொரு கணவனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறீர், ஒவ்வொரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த தலைமைத்துவத்தின் நிழலாக பழைய ஏற்பாட்டு பாத்திரங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நல்ல தலைவராக இயேசு எங்களுக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொரு குடும்ப தலைவன் மேலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆளுகை காணப்படுவதாக. சபையில இந்த தலைமைத்துவம் கொடுப்பதற்கு ஆண்டவர் புருஷர்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு புருஷனும் உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. ஒவ்வொரு புருஷனும் பரிசுத்த கரங்களை உயர்த்தி, இப்படி என்றால் புருஷர்களுடைய கரங்களில, பரிசுத்த கரங்களில ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்துல கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆளுகை செய்யக்கூடிய கரத்தை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து மேல இருந்த தலைமைத்துவ அபிஷேகம் ஒவ்வொரு கணவன் மேலும் இந்த நேரத்தில் கடந்து வருவதாக. ஹalleluya. உடன்படிக்கை பெட்டியில தேவ பிரசன்னம் இருந்த போது எப்படி கிரியை நடந்தது நாங்க பார்க்கிறோம். தகப்பனே, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவன் மேலும் தேவ பிரசன்னம் இப்பொழுது கடந்து வருவதாக, ஒரு ஆளுகை கிருபை வருவதாக நான் செபிக்கிறேன். தகப்பனே, ஹalleluya, ஹalleluya. ஒரு ஆவிக்குரிய ஆளுகை, ஹalleluya. ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஒரு ஆவிக்குரிய ஆளுகை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. புருஷர்கள் கரங்களை தூக்கி ஜெபிக்கும் போது கிரியைகள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால தங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொரு புருஷருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசுடைய கிருபை நிரப்புவதாக. ஹalleluya. தாவீது மேல் இருந்த அபிஷேகம், அந்த ராஜத்துவ அபிஷேகம் ஒவ்வொரு புருஷன் மேலும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக. ஹalleluya. சாமுவேல் மேல இருந்த அபிஷேகம், யோசுவா மேல இருந்த அபிஷேகம், ஹalleluya. பழைய ஏற்பாட்டு ஆவிக்குரிய தலைவர்கள் மேல இருந்த அபிஷேகம், ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புருஷர் மேலையும் இயேசுவின் நாமத்தினால கடந்து வருவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இயேசு மேல கர்த்தத்துவம் இருக்கிறது. The government is upon Jesus. அந்த இயேசு ஒவ்வொரு புருஷனுடைய தலையாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய தலைமைத்துவத்தை குடும்பத்தில் கொண்டு வர ஆண்டவர் கிருபை தாருங்க. தகப்பனே, ஒரு ராஜத்துவ அபிஷேகம் இந்த இடத்தை நிரப்புவதாக. ஒவ்வொரு புருஷன் மேலையும், ஒவ்வொரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மேலையும் ஒவ்வொரு ராஜத்துவ அபிஷேகம் இந்த நேரத்தில் தொடுவதாக. ஹalleluya, ஹalleluya. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. தாவீது மேல இருந்த ராஜத்துவ அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை அதிகாரப்படுத்துங்க, நாவை அதிகாரப்படுத்துங்க. ஹalleluya. Oh, let the authority of Jesus come upon everybody. இயேசு மேல இருந்த அதிகாரம், ஹalleluya, ஒவ்வொரு புருஷன் மேலையும் இந்த நேரத்தில் இறங்குவதாக. புருஷராயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னீங்களே ராஜா. ஹalleluya. குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய கிருபை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேல உண்டாவதாக. ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹalleluya. ஆவிக்குரிய செயல்பாடுகள் உண்டாவதாக. Let there be a spiritual movements. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு ஆவிக்குரிய அசைவு உண்டாவதாக. Thank you Jesus. குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் இந்த ஆண்டில எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, சிறையிருப்புகள் மாறி போவதாக, விடுதலை உண்டாவதாக. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா.
நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சாராளின் மேல் இருந்த, சாராளுக்குள்ளால இருந்த குணங்கள், நற்குணங்கள், இருதயத்துல மறைந்திருக்கக்கூடிய நற்குணங்கள், ஹalleluya. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல குணசாலியான ஸ்திரியை குறித்து நாங்க படிக்கிறோமே, அந்த குணசாலியான ஸ்திரீக்குள்ளால இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கணவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய, சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சாராளுடைய அடக்கம், ஹalleluya. வேதத்துல நாங்க பார்க்கக்கூடிய பாத்திரங்கள் மேல இருந்த அடக்கம் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. தன்னுடைய சொந்த புருஷனுக்கு ஹalleluya, ஹalleluya சப்மிட் பண்ணக்கூடிய கிருபை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. சொந்த புருஷனுக்கு ஆண்டவரே சப்மிட் பண்ணக்கூடிய கிருபைகள், டாமினேஷன் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதாக. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிசைர்ஸ் இயேசுவின் நாமத்தினால அழிந்து போவதாக. Thank you Jesus. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளாக பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஒரு கணவனுக்குள்ளாக, மனைவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியில் நடங்கள், அப்பொழுது நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னீங்களே அப்பா. ஆதாமுடைய மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. ஒரு பணிந்து போகக்கூடிய பண்பு ஒவ்வொரு ஸ்திரீக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. எப்படி சபை கிறிஸ்துவுடைய தலைமைத்துவதற்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்க்கிறீரோ, அதற்கு சாயலாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அதே பண்புகளை வளர்த்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:3 நாங்கள் பார்த்த காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஹalleluya மாம்சமாக செயல்பாடாக மாறுவதாக. அதன் மூலமாக எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட, தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில், எங்கள் சபையில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய கிருபைகள் தலைமுறை தலைமுறையாக, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷனாக கடந்து போவதற்கு ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்குள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். இடைநிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya. நல்ல ஒரு கிறிஸ்துவ ஆளுகையில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் எங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல இளைய சந்ததியை ஆண்டவர் சபையில் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நல்ல இளைய சந்ததி ஆண்டவர் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக தீமோத்தேயுடைய குடும்பத்தை போல தலைமுறை தலைமுறையாக எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அடுத்த சந்ததியில கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. Thank you Lord Jesus. Thank you Jesus. Thank you Jesus. குடும்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் எங்கள் நடுவே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. சபையின் தலைவராகிய இயேசு உங்ககிட்ட நாங்க எல்லாரும் கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுங்க. கரை திரையற்ற மணவாட்டி சபையாக எங்களை உருவாக்குங்க. உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.